ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலாக என்னடா பிளேட் எடுத்துகிட்டு ஒரு வேலை இன்றைக்கி காணாமேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்டிங் வீடியோ கிடையாது. இன்றைக்கி யாரெல்லாம் என்னோடய கார்டனுக்கு வந்து புது நியூ கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மழை பெஞ்சு ஒரு 1 வீக் வந்து பயங்கர ரெயின் வந்தது. ஸோ அந்த ரெயின் வந்ததில் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கார்டனில் இருக்கவங்களுக்கு சரி ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சீடு வந்து எப்பயாவது போட்டு விட்ருப்பீங்க, எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும். அந்த மாதிரி சீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெயின் டைமில் தான் வந்து சூப்பராக க்ரோ ஆகி அப்படியே பச்சை பசேன்னு நம்மளுக்கு வந்து வெளியில் வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோடய கார்டனில் வந்து நிறைய சீடு வந்து நான் போட்ட சீடு, அப்புறம் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அங்கங்கே கீழே விழுகிறது, அதுலேருந்துலாம் நிறைய சீட்ஸ் வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஆப்போசிட்டில் வந்து வீடு கிடையாது. ஸோ அதனால் எம்டியாக இருக்கிறதுனால எனக்கு இப்போதைக்கு வந்து கடவுள் வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுத்து விட்ருக்குறாரு. இந்த இடத்துல யூஸ் பண்ணி உன்னால் எவ்வளோக்கு வெஜிடபிள்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஏர்ன் பண்ணு அப்படின்ற மாதிரி. அதனால் நான் இப்போதைக்கு யூஸ் இருக்க இடத்த. பட் ஆனால் இன் ஃப்யூச்சரில் நம்ம டெரஸ் கார்டனாக கன்ஃபார்மாக மாற்றிடுவேன். அதுக்காக தான் நான் வந்து வீடே கட்டினது. எங்களுக்காக வீடு கட்டினமோ இல்லையோ, செடிங்க நிறைய வைக்கணும் அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப செடிங்கனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ செடிங்க பிடிக்காம யாருக்குமே இருக்காது. சில பேர் வந்து சில பல காரணத்தினால பண்ண முடியாமல், இடம் இல்லாமல் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இருப்பாங்களே தவிர, தோட்டன்றது இயற்கைன்றது யாருமே வந்து பிடிக்காம பண்ணவே மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் நானும் அதில் வந்து ஒரு இயற்கை லவ்வர்னே சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்னா, என் வீட்டுக்கு கொஞ்சம் ரோடுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து ஒரு மண் சலிக்கிற வண்டி விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு மினி செட்டப்பே போட்டு விட்டுட்டேன். அப்பப்போ வந்து ஒரு சீடெல்லாம் வந்து போட்டு விட்டுருந்தேன். அவன் வந்து வரவே இல்லை. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து சாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மண் வந்து கொட்டி போட்டிருந்தாங்க. சரி இதுலலாம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, இதுலலாம் வரவே வராது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவன் எல்லாருமே வந்து சூப்பராக இந்த மலையில் வந்து அந்த இடத்துல வந்துட்டானுங்க. நெக்ஸ்ட்டு வந்து லேடீஸ் ஃபிங்கர் வந்து நம்ம கார்டனில் வந்து எல்லாம் காலி ஆயிட்டானுங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா காய் கொடுத்தானுங்க. ஸோ அதனால் கட் பண்ணி போட்டாச்சு. திரும்ப வந்து நம்ம க்ரோ பேக்கில் அங்கங்கே வந்து லேடீஸ் ஃபிங்கர் போட்டு வச்சுருந்தேன், வெண்டைக்காய் போட்டு வச்சுருந்தேன். அவனுங்களும் சூப்பராக க்ரோ ஆகி வந்துட்டானுங்க. நான் இந்த பாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா வாட்ரு ஓவர்ஃப்ளோ ஆகி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறான். வந்து வருவானா மாட்டானா அப்படின்றது தெரியல. இந்த செடிகளோடு சேர்ந்து இந்த புல்லுங்களும் பயங்கரமாக வந்து அதில் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு அப்படியே நான் சூப்பராக பண்ணி விட்டுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஒரு சீக்ரெட் பார்த்திங்கன்னா, நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் மம்மி டேடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாடோட சாணம்லாம் ஒரு ஒரு குழி மாதிரி தோண்டி அந்த இடத்துல போடுவாங்க. ஏன்னா அது வந்து அது அந்த இடத்துல உரமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு இடத்துல வந்து குழி மாதிரி தோண்டிட்டு அந்த இடத்துல என்னோடய வேஸ்ட்டான அந்த வெஜிடபிள்ஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டெய்லி இதில் போட்டு அது மேலே கொஞ்சம் மண்ணை போட்டுருவேன். எப்போல்லாம் நான் செடிங்க வந்து வைக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் வந்து இங்கேருந்து தான் நான் உரம் எடுத்துக்குவேன். ஸோ அதனால் நீங்களும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இடம் நிறைய இருந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஒரு ட்ரம்மு வாங்கி அதுலேயும் வந்து இந்த ஃபர்டிலைசருக்காக நிறைய வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதையும் தாண்டி நம்மளுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது இல்லையா, சரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டான அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி மண் மேலே போடலை. நான் எப்போல்லாம் கொண்டு வந்து போடுறேனோ நிறைய ஆனதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் மண் போட்டுருவேன். அவனும் சூப்பராக உரமாக்கி எனக்கு தந்துடுவான். இது வந்து நம்ம ட்ரம்மில் போடுறத விட இந்த கிரவுண்டில் போட்டோம்னா சீக்கிரமாகவே மக்கிடுவான். ஸோ அதனால் நம்மளுக்கு ஈஸியாகவும் உரம் கிடச்சிடும். ஸோ அப்படி தான் இவன் வந்து இருக்கிறான். அந்த இடத்துலையுமே பாருங்கள் நிறைய செடிங்க வந்து வந்துட்டுருக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல செடிங்க போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த கிடங்கு என்னோடய வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாமே உரம் கொடுக்குறது இந்த குழியில் இருக்குது. இந்த குழியிலேருந்து தான் உரம் எடுக்கிறேன் நான். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துலே பாருங்கள் நாட்டு தக்காளி, வெண்டைக்காய், லாங் பீன்ஸு எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. இந்த மலையில் வந்து அவ்வளோ ஒரு பச்சை பசேல்னு சூப்பராக பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குட்டி குண்டா என்னென்னா எல்லோ பம்ப்கின். அவனும் வந்து சும்மா தான் வந்து சரி அந்த இடத்துல எல்லாமே
இப்போ வீடு கட்டுனாங்க இல்லையா, ஸோ அந்த வீட்டோட மண், எம்சாண்டு, கல் எல்லாத்தையும் அந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. இவன் எங்கே வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் என்னோடய வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இயர்லி இது வந்து என்னோட இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே செகண்ட் சீசன். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ செகண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து அந்த பக்கம் வெள்ளை பூசணிக்காய், இந்த பக்கம் வந்து மஞ்சள் பூசணிக்காய் 2 பேருமே சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. நம்மளுக்கு என்னங்க இடம் கிடச்சா போதாதா? அவங்க என்னென்னா எனக்கு வந்து இந்த கொடியெலாம் போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி கிரவுண்ட் கார்டன் கொஞ்சம் படர்ந்து இருந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு போயிட்டு காய் தருவாங்க, நம்மளை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ஸோ நம்ம டெரஸ் கார்டன் என்ன தான் டெரஸ் கார்டன் இதெல்லாம் போட்டாலுமே கிரவுண்ட் கார்டனில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் எனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் இது பர்மனெண்ட் கிடையாது, டெம்ப்ரவரியாக இப்போ என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பக்கெட்டில் வந்து பிட்ருக்காடு பாவக்காய் அவனை வந்து போட்டு வச்சுருந்தேன். பட் ஆனால் அந்த இடத்துல வந்து எனக்கு பந்தல் வைக்கணும், யார் எப்போ வேணாலும் எடுத்து அவங்க வந்து வீடு பில்ட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்ற நிலமை இருக்கும்போது நம்ம வந்து இப்போதைக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் நான் வந்து என்னென்னா ஒரு ஸ்டிக்கு, அந்த வேஸ்ட்டான ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து ஊண்டி விட்டுட்டேன். ஸோ அவன் வந்து அவ்வளோ அழகாக படர்ந்து போயிட்டு நிறைய காய் தர்றான். நிறைய காய் வச்சுருக்கான் பாருங்கள், அவ்வளோ காய் வச்சிட்ருக்கான். அது பக்கத்துலேயே வந்து ஏதோ ஒரு பூசணிக்காவோ ஏதோ வந்துட்டுருக்குறான். சரி அவனையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு எல்லா பக்கெட்லேயும் நிறையா கிராஸஸ், நிறையா புல், நிறைய தேவையில்லாத செடிங்கள்லாம் நிறையா வருவான்களில் அவங்களெல்லாம் வந்து கிளியர் பண்ணி விட்டு, எப்படி இந்த வந்து ஜனவரி ஃபெப்ரவரி வரைக்குமே வந்து நம்மளுக்கு ரெயின் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாகவும் பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் நம்ம கொஞ்சம் மெயின்டெனும் பண்ணிக்கிறணும். அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு பக்கெட்டில் வந்து புடலங்காய் போட்டு விட்டேன். என்னோடய கார்டனில் வந்து அதாவது ஃபெமிலியராக இருக்க வெஜிடபிள்ஸில் இந்த புடலங்காய் வந்து இல்லைன்றப்ப ரொம்ப ஃபீல் ஆகும். அது சீடும் கிடைக்காம இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் உள்ளவங்க ஒருத்தவங்க எனக்கு ஒரு ஆண்டி வந்து சீடு கொடுத்தாங்க. ஸோ அவனை வந்து அந்த இடத்துல போட்டு வச்சுருக்கிறேன். சரி அந்த பக்கம் கொடி போட்டோம் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம்ல மஸ்க் மெலன், அவன்லாம் எப்போயோ போட்டேங்க. மஸ்க் மெலனா இல்லை என்னன்னே தெரியல, எனக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கார்டன் உள்ளே வந்து நான் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணலை. ஏன்னா நான் பக்கத்தில் வந்து கொஞ்சம் செடிங்களாம் பெரிய பெரிய மரங்கள் போயிட்டுருக்கிறதுனால வேர் உள்ளே வருதா என்னன்னு தெரியல, அந்தளவுக்கு உள்ளே வரல. ஆனால் வந்து என்னென்னா அவரைக்காய் வந்து போட்டு வச்சுருந்தேன் உள்ளார. என்னோடய வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே ஒரு கார்டன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த கார்டனில் வந்து அவரைக்காய் போட்டு வச்சேன். சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு. எல்லா போட்ட சீடு அவரைக்காய் எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, கொத்தி விடணும். ஸோ உள்ளரே வந்து பொமக்ரானட், மாதுளையும் கறிவேப்பிலையும் 2மே வந்து மரங்களாக உள்ளே இருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்களையும் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிட்டு அங்கங்கே கொஞ்சம் செடி வந்துட்டுருக்காங்க. வந்தாங்கன்னா ஓகே, இல்லாட்டா இந்த மரமாக வரதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த கறி பறிச்சாச்சு. ஸோ வந்து இவங்கள வந்து மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் கொஞ்சம் கொத்தி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து அந்த எப்படி கொத்தி விடணும், அந்த கிளறி விட்டால் தான் வந்து நல்லா வந்து மண் வந்து கொஞ்சம் இதாகும். ஆக்சுவலாக இந்த மண்ணில் வந்து அவ்வளோ மண்புழு இருக்கிறாங்க. பட் ஆனால் ஏன் வந்து செடிங்க வந்து அந்த அளவுக்கு வர்றதில்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ பக்கத்தில் வந்து இந்த கருவேல மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரங்கள்லாம் அங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ அவங்களோட வேரெல்லாம் அங்கே வர்றாங்களா, அதனால தான் ஏன்னா நம்ம க்ரோ பேக்கில் வளர்கிறது கூட இதில் வராமடுது. இன்னொரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு இன்றைக்கி ஒரு வீடியோவில் கமெண்ட்டில் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்குது இந்த ஐடியா தெர்மாக்கோலில் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிஸ்டருக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோலேருந்து நம்ம வந்து கற்றுக்கிற விஷயந்தான். எவ்வளோ அழகாக ஆனியன் வந்து க்ரோ ஆகிருக்கு பாருங்கள். அது தெர்மாக்கோலில் வச்சு அவ்வளோ அழகாக வளர்ந்துட்டுருக்குது. இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் கன்ஃபார்மாக வந்து நம்ம வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி இடம் இருந்து கிரவுண்ட் கார்டு இருந்து இந்த மாதிரி தெர்மாக்கோல் இருந்து அதெல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக வளர்க்கலாம். ஆனியனுக்கெலாம் இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். ஸோ வந்து அவளையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக வந்து பொன்னாங்கண்ணி கீரைங்க. அவனை பார்க்கும்போது எனக்கு இந்த பொக்கே கொடுப்பாங்க இல்லையா, ஃப்ளவர் பொக்கே, அந்த மாதிரி தான் இருந்தால் அந்த க்ரோ பேக்குக்கும் அந்த கீரைக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. அதுவும் இந்த மாதிரி ரெய்னி சீசனில் இந்த மாதிரி கீரையெல்லாம் வந்து நம்ம வந்து கார்டனில் பார்க்கும்போது மனதுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நீங்கள் என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும், என்ன தான் மைண்டு வந்து ரொம்ப இதாக இருந்தாலும்,
இந்த மாதிரி கீரை இந்த வளர்ந்து நல்லா க்ரோ ஆகி பார்க்கும்போது உண்மையிலே அது ஒரு தனி ஃபீல் ஆகும். அதெல்லாம் வந்து எல்லோரும் சொல்கிறது தான். பட் ஆனால் உண்மையிலே அதுதான் உண்மை தான். அந்த மாதிரி கார்டன் வச்சுருக்கவங்க கொஞ்சம் நேரம் போயிட்டு அதில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தால் அது ஒரு ஹாப்பினஸ் தான். இதெல்லாம் வந்து நான் வந்து என்னோடய 2 in 1 2 பர்பஸாகவே நினச்சிக்கலாம். ஒன்று யூடியூப்புக்காகவும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம வெஜிடபிள்ஸ்க்காகவும் வச்சுக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று என்னோடய வீடியோ வந்து கற்றுக்கிட்டாங்களே அது வரைக்கும் சந்தோஷம்.